என் பெயர் தேவி. நான் எனது கணவர் கிராமத்தில் வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை. அவன் பள்ளி படிப்பை முடித்தவுடன் சென்னைக்கு வேலைக்கு சென்றவுடன் எனக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை. சரியான வேலை கிடைக்கும் போது நான் உங்களுடன் பேசுகிறேன் என்று என் பையன் கூறினான். நான் சரி என்று கூறினேன். சில மாதம் கழித்து தினேஷ் என் பையன் எனக்கு ஃபோன் செய்தான். அம்மா, எனக்கு நல்ல வேலை கிடைத்தது, நல்ல சம்பளம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் நான் 6 மாதம் கழித்து வருவதையும் என் கணவரிடம் கூறியதும் உடனே பையன் வந்தவுடன் அவனுக்கு உடனே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறினார். நான் உடனே சரிதான் நீங்கள் கூறியது, ஏனென்றால் காலம் சரியில்லை, அப்படி இருக்கு என்று கூறியவுடனே உன் பையன் சொல்ல வேண்டாம், அவன் வந்தவுடன் திருமணம்தான், இதில் மாற்றமில்லை, நீ அவனிடம் உளறிவிடாதே, என்ன சரிதானே என்று கூறினார். நானும் சரி என்று கூறினேன். எங்கள் பக்கத்தில் உள்ள ஊரில் பெண் பார்த்து வைத்திருந்தோம். பையன் வந்தவுடன் கல்யாணம் வைத்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தோம். அவர்களும் சரி வைத்து கொள்ளலாம் என்று பெண் வீட்டாரும் கூறினர். 6 மாதங்கள் முடிந்தது. ஃபோன் வந்தது. அம்மா, நான் அடுத்த வாரம் ஊருக்கு வருகிறேன் என்று என் பையன் பேசியவுடன் பெண் வீட்டாருக்கு தெரிவித்தோம். அவர்களும் சரி, திருமணத்துக்கு தயாராகிறோம் என்று கூறினார். கூறியவுடன் எங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த திருநாள் வந்தது. ஆம், என் பையன் வந்தான். வந்தவுடன் நடந்த விஷயம் அனைத்தையும் கூறினேன். அதை கேட்டு இப்போது வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கூறியதும் நாங்கள் பிடிவாதமாக சம்மதிக்க வைத்து விட்டோம். சரி என்று திருமணத்துக்கு பையன் ஒத்துக்கொண்டான். இருமணம் இணைந்திட திருமணம் நடந்தது. பெண் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். நாங்கள் திருமணம் முடித்தவுடன் பெண் வீட்டுக்கு பெண் மாப்பிள்ளை முதல் இரவுக்கு அனுப்பி வைத்தோம். பெண், நான் நினைத்தது போல அழகான மாப்பிள்ளை கிடைத்து உள்ளதால் எங்கள் வாழ்க்கை இனி நன்றாக அமைந்திட கடவுளிடம் பிரார்த்தனை முடித்தவுடன் நாங்கள் எதிர்பார்த்த இரவு வந்தது. பல கனவுகள் நினைந்திடும் நேரம் அல்லவா. என் கையில் பால் சம்பை கொடுத்து உள்ளே சென்றதும் மாப்பிள்ளை மனம் நோகாமல் நடந்து கொள் என்று கூறி ரூமுக்கு அனுப்பி வைத்தார்கள். எனக்கோ படபடப்பாக இருந்தது. சரி, பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து அருகில் சென்றேன். அவர் உடனே பேச ஆரம்பித்து விட்டார். நான் பொறுத்துவிட்டு என்ன நடக்கப் போகிறது என்று வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியும், ஏன் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டேன். அவர் சிரித்தவாறு என் கையை பிடித்தார். நான் உடனே கையில் உள்ள பாலை சாப்பிடுங்கள் என்று சொன்னவுடன் பால் அப்புறம், இங்கே வா என்று என்னை கட்டி அணைத்தார். நானும் இருக்க அணைத்தபடி மெத்தையில் சாய்ந்தவாறு என் உதட்டில் அவள் உதடும் இருந்தது. என் உடையில் மேல் மெல்ல மெல்ல விலக அதை என் கணவர் மேலும் விரும்ப அது தெரிந்தும் அதை நான் ரசித்தபடி மெத்தையில் சாய்ந்தவாறு என் உதட்டில் அவர் உதடும் இருந்தது. என் உடைகள் மெல்ல மெல்ல விலக அதை என் கணவர் மேலும் விரும்ப அது தெரிந்தும் அதை ரசித்தபடி என் கனவுகள் ஒன்று ஒன்றாக நடக்க ஆரம்பித்தது. நான் இந்த இரவு இப்படியே நீடிக்கக்கூடாதா என்று நினைத்தேன். இப்படியே சில நாட்கள் ஓடியது. சில நாட்களாக கணவர் போனில் தனிமையில் பேசி கொண்டிருப்பதை கவனித்தேன். அவர் என்னிடம் ஏதோ ஒன்றை மறைப்பதாக தோன்றியது. உடனே கிட்டே சென்று யாரிடம் பேசினீர்கள் என்று கேட்டேன். அவர் அதை சொல்ல மறுத்தார். நான் அந்த ஃபோனை வாங்கிய பார்த்தேன். கால் வந்த நம்பருக்கு ஃபோன் செய்தேன். எடுத்தது ஒரு பெண். நான் கேட்டேன், யார் என்று கேட்டேன். உடனே நான் அவர் மனைவி என்று கூறியதும் அந்த ஃபோனில் உள்ள போட்டோக்களை பார்த்தேன். அதில் கணவர், 2 பிள்ளைகள், பக்கத்தில் அவர் மனைவி. எனக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்து விட்டேன். கண் திறந்து பார்க்கும் பொழுது என் அறையில் இருந்தேன். உடனே என் ஃபோனை எடுத்து அப்பா அம்மாவுக்கு ஃபோன் செய்து இங்கு நடந்த அனைத்து விஷயங்களும் கூறினேன். நீ அழாதே, நேரில் வந்து பேசுகிறேன் என்றார் அப்பா. வந்தவுடன் மாமியார் மாமனார் இடம் என்ன நடக்குது என்று ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? நல்ல பிள்ளை என்று நினைத்துதானே என் பெண்ணை உங்களுக்கு கொடுத்தேன். பையனுக்கு திருமணமானது தெரியாமல் இருக்குமா? என் பட்ட வாழ்க்கை என் பெண்ணுக்கு தேவையில்லை. நான் அழைத்து செல்கிறேன் என்று என்னை அழைத்து சென்று விட்டார் எங்கள் வீட்டுக்கு. அப்பா, தினேஷ், உனக்கு திருமணமான எங்களுக்கு ஏன் சொல்லவில்லை? தெரிந்திருந்தால் நாங்கள் மருமகளை அழைத்து வா என்று சொல்லியிருந்திருப்பேன். சரி, எங்களுக்கு நீ ஒரே பையன், உன் ஆசைப்படியே அந்த பெண்ணை அழைத்து வா என்று சொன்னதும் என் பையன், அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் பிடிவாதம் பிடித்ததால் என்னால் மறுக்க முடியவில்லை. சரி, ஆனது ஆகட்டும், நானும் மாமாவும் வருகிறோம், வா கிளம்புப்பா என்று அப்பா கூறியவுடன் சென்னைக்கு கிளம்பினோம். அங்கு என் மனைவி, குழந்தைகள் அனைவரும் பள்ளி ஆண்டு விழாவிற்கு கிளம்பி கொண்டு இருந்தார்கள்.
எங்கள் வருகை கண்ட என் மனைவி மிக மகிழ்ச்சியுடன், வாங்க வாங்க, சரியான நேரத்தில் வந்திருக்கீங்க. ஆமாம், அப்பா அம்மா அழைச்சிட்டு வரேன்னு சொன்னீங்களே, எங்கே என்று கேட்க, நான் உடனே இங்கே பார் என்று சொல்ல, உடன் என் பிள்ளைகள் ஓடி வந்து பாட்டி தாத்தா என்றும், வாங்க மாமா அத்தை என்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிய உடன் அப்பா அம்மா கண் கலங்கிய நின்ற நிலையில் நான் உடனே கிளம்புங்கள் பள்ளிக்கு என்று அனைவரையும் அழைத்து சென்றேன். பள்ளியில் என் பிள்ளைகளுக்கு பரிசுகள் வாங்க எனது அம்மா அப்பாவை வாங்க சொன்னதும் அவர்கள் சந்தோஷம் அடைந்ததை நான் பார்த்தபடி, அப்பா நீங்களும் அம்மாவும் இங்கு தங்கும்படி கூறிய உடனே, இல்லை அப்பா, நாங்கள் 1 மாதமோ 2 மாதமோ தங்கி செல்கிறேன், பிறகு நீ எந்த விஷயத்தையும் கூற வேண்டாம் உன் மனைவி கிட்ட, சரியா என்று அப்பா கேட்க, நானும் சரி, நான் எதுவும் சொல்லவில்லை, சரி வாங்க என்று சொல்லி வீட்டுக்கு சென்று எங்கள் வாழ்க்கை தற்போது சிறப்பாக அமைந்து உள்ளது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். வணக்கம். கோபம் பிறவி குணம் அல்ல, அது பிறரால் நம்மில் பிறக்கும் குணம். வணக்கம்.